இப்பொழுது எலும்பு சூப்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வைங்க. ஒரு எலும்பை வந்து நல்லா மஞ்சள் போட்டு ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் இது சொல்லாமா, இது வந்து தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா கொஞ்சம் விழுது மாதிரி அரைச்சிருக்கிறேன். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டேன். நான் இதில் ஊற்றிடலாம், எலும்பில் ஊற்றிடலாம். இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகத்தூள் ஒரு சின்ன இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவன் காரம் சாப்பிட மாட்டான், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் பெரியவங்க செய்யும்போது இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். குழந்தைக்கு செய்யறதுனால காரம் கம்மியாக போடுறேன். தனியாத்தூள் தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது போட்டாதான் தங்க உடம்பு நல்லது. தனியாத்தூள் எல்லாம் போட்டாதான் சளியெல்லாம் போகும். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு விசில் போடுங்க. தண்ணி கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கரெக்டாக ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வைங்க போதும். 100 கிராம் எலும்பு. குக்கர் விசில் போட்டு போட்டிடுங்க. கரெக்டாக ஒரு 5-6 விசில் வந்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் சூப் தாளிச்சிக்கலாம். மட்டன் வந்து 6 விசில் விடுங்க, இல்லை 7 விசில் கூட விடலாம். எலும்பு சூப் ஊற்றி இப்போ தாளிச்சு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. அவ்வளோதான், மட்டன் சூப் ரெடி. இப்போ வந்து நான் சரசு தினேஷ்குமார்னு சொல்லிட்டு கிச்சன் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வீடியோ சமையலை நான் போடுறேன். பிடிச்சிருந்தா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி, பாய். கொஞ்சம் கொத்தமல்லி கழுவி மேலே தூக்கிக்கலாம். கொத்தமல்லி மேலே தூக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப் ரெடி. மட்டன் சூப் ரெடி.